வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மீனாட்சியின் தொலியை உரிச்சு மீனாட்சியின் திட்டத்திற்கு ஆப்பு வைக்கிறாங்க நம்ம வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ரவுடி வந்து காட்டி கொடுக்குறாங்க, உங்கள் வீட்டில் உள்ள நபர் தான் என்னை கன் ஷூட் பண்ண சொன்னது, அது வேற யாரும் இல்லை இவங்க தான் அப்படின்னு வந்து காட்டி கொடுக்க அடித்து தொலியை கலத்திட்டாங்க நம்ம வெற்றிங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் நம்ம துளசியை வந்து மீனாட்சி வந்து கடத்திறாங்க. இந்த துளசி இருக்கிறதுனால தானே இந்த வீட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறா. இந்த அபிராமியை வந்து துளசி கவனிக்க விதம் இதெல்லாம் பார்க்க நேரம் எள்ளு போல் பிடிக்கலை. ஏன்னா இப்போ அபிராமி வர வர துளசி கூட வந்து சேர்ந்துட்டா. இந்த எப்படியாவது வந்து ஈஸ்வரமூர்த்தி தான் இந்த அபிராமியை ஷூட் பண்ணது, அவரோட கன்று தான் இது, புல்லட்டு கன்று தான் இது அப்படின்னு எல்லாம் வந்து நிரூபித்து இந்த ஈஸ்வரமூர்த்தியை உள்ளுக போகலான்னு வச்சா இந்த துளசி தான் அதுக்கு இடைஞ்சலா இந்த ஈஸ்வரமூர்த்தியை வந்து உள்ள தள்ள முடியாத அளவு செக் வைக்க தயாராக இருக்கா. அப்படியானா இந்த துளசியை நம்ம இப்போ கடத்தியே ஆகணும் அப்படி முடிவெடுத்து காரோட டிக்கிக்குள்ளே வந்து போட்டு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம துளசியை வந்து கடத்துகிறாங்க. ஆனால் நம்ம துளசியை தந்திரமாக வந்து வெளியே வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து வெளியே வந்ததும் மட்டும் இல்லைங்க, அவங்க ஆப்பு வைக்கிறாங்க நம்ம மீனாட்சிக்கு. அதுதான் அவங்க ரவுடிகளை வந்து நம்ம வெற்றி பிடிச்சு கொண்டு வராங்க. இந்த பாருங்க, எங்கள் அப்பா வந்து ஷூட் பண்ண இருக்கிறது வந்து புல்லட்டு கன்று வந்து எங்கள் அப்பாவோட இதாக இருக்கும். ஆனால் அதை ஷூட் பண்ணது யாருன்னா இந்த நபர் தான், எங்கள் அப்பா இல்லை, இதையும் நான் பிடிச்சி நான் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்ல நேரம், இவனா வந்து உங்கள் அம்மாவை சுட்டது அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாங்க இவனு தான், நான் வந்து எனக்கு தெரியும், நான் இவனை இப்போ பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நேரம் மீனாட்சிக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுட்டு, அடடா இப்போ உண்மையை போட்டு உடச்சிருவான் போல இருக்க, இந்த வெற்றி இவனை எங்கிட்ட இருந்து பிடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குழம்பி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னோட அபிராமியை வந்து நீ ஷூட் பண்ண அளவுக்கு உனக்கு என்னடா பகை இருக்குது, உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்ன வந்து ஒட்டு உறவு இருக்குது சொல்லுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதிகாரியே இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தொலியை உரிக்க கிளம்புறாங்க. அப்போ தான் வந்து நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒரு நபர் தான் இந்த சுட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டது. அதுவும் இந்த அபிராமியை சுடுறதுக்கு வந்து துளசியை தான் போட்டாங்க. ஆனால் இடையில சிக்கிறது இந்த அம்மா ஆச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்படி எங்கள் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க நபர் யார், கையை காட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நேரடியாக நம்ம மீனாட்சியை காட்டி கொடுக்குறாங்க. அடடா என்னை வந்து காட்டி கொடுக்குறானே படுபாவி, இவனுக்கு நான் எவ்வளோ எல்லாம் உதவி செய்திருக்கேன், ஆனாலும் இப்போ வந்து என்னை காட்டி கொடுத்து இந்த ஈஸ்வரமூர்த்திட்ட நான் தான் எதிரி, உள் வீட்டுக்குள்ளே இருந்தே சதி செய்கிறது நான் தான் அப்படின்னு வந்து அடையாளம் காட்டி கொடுக்குறானே அப்படின்னு வந்து கோபத்தோடு வந்து நம்ம மீனாட்சி வந்து கண்ணை உருட்ட. அப்போ தான் இந்த ராணியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா ராணி தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. அடடா இவங்க இல்லை, அதுக்கு பக்கத்தில் பிங்க் கலர் சாரி உடுத்துட்டு இருக்காங்களே இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மீனாட்சி அண்ணியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெற்றி வந்து கேட்குனாரு. நான் சந்தேகப்பட்டேன், ஏன்னா என் துளசியை காணாமல் போயிட்ட தேட நேரம் அவங்களோட கம்மல் தான் வந்து அதில் இடத்துல கடந்து அவள் காணாமல் போன இடத்துல அப்போவே நினச்சேன் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ பகை இருக்குது. இந்த விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் தியா பாப்பாவை காணாமல் போனது முதல் எல்லா விஷயம் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது எல்லாத்துலேயும் சுற்றி முற்றி பார்த்தா ஒன்று இடிச்சு, இப்போ நல்லாவே புரிஞ்சுது அந்த இடித்ததை கேட்டு நீங்கள் தானா அப்படின்னு வந்து நம்ம துளசியை வந்து இப்போவாது உண்மை தெரியுது, இவன் காட்டி கொடுத்தது ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் நம்ம வெற்றி வந்து வேட்டையாடுறாங்க மீனாட்சியை. அப்படியே ஒரு கும்மாங்குத்து கொடுக்குறாங்க. என்ன உறவடி, நீ என்ன பகையோட இந்த எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணின அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என் வாழ்க்கையில் ஈஸ்வரமூர்த்தியை மாதிரி ஒரு பெரிய எதிரி கிடையாது, அவன் துடிக்க மொத்த குடும்பமும் சாகணும், அதுதான் என்னோட நினைப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, என்னையும் சுந்தரையும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக காதலிச்சோம். அந்த காதலை பிரித்து இந்த சுந்தரி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கானா காரணம் இந்த ஈஸ்வரமூர்த்தி தான். சுந்தரோட குடும்பத்தை அழித்து சின்ன பின்னமாக்கி எங்கள் காதலை பிரித்தவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து கங்கணம் கட்டி சொல்லுறாங்க. அதே நேரத்தில் சுந்தரா
அப்படின்னு வந்து ஈஸ்வரமூர்த்தி யோசிச்சு இது பெரிய பகையாச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்போ அந்த சுந்தர் தான் இந்த வீட்டுக்கு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம துளசிக்கு வந்து அரசல் புரசலாக நம்ம விசாரித்து எடுத்ததெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்போ சுந்தரை மீனாட்சி உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கு. சுந்தரை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஈஸ்வரமூர்த்தி வந்து அவங்க குடும்பத்தையே அழிச்சிருக்காரு. இந்த பகு தான் மீனாட்சியை உறுத்திருக்கு. ஆனால் கதிரை ஏதோ சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆனால் கதிரோடையும் இது சேர்ந்து வாழலை. இந்த குடும்பத்தை நாசாகணும், அழிக்கணும். அதுக்காக கதிரை பகடக்காயாக யூஸ் பண்ணி இந்த வீட்டிலே தொத்திருக்கா மீனாட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிறாங்க நம்ம துளசி. இதுக்கெல்லாம் சரியாக வேட்டு வைக்கணும். எதுக்காகடி இப்படிப்பட்ட திட்டத்தோடு வந்து கதிரோட வாழ்க்கையை நாசாக்கிட்ட ஈஸ்வரமூர்த்தி அப்படி வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம மீனாட்சியை பார்த்து. அப்பா இதெல்லாம் திருந்தக்கூடிய ஜென்மம் இல்லை, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்த அடியில் தான் திருந்தோம் அப்படின்னு வந்து அடித்து வெளுக்கிறாங்க நம்ம துளசியும் சேர்ந்து சொல்கிறாங்க, வெற்றி இவளை விடாதுங்க, இந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் இவ தான் காரணம், தீபாவுக்கு புள்ள பிறக்கக்கூடாது அப்படின்னு வந்து எவ்வளவோ சதி திட்டம் போட்டு அந்த மாத்திரை புள்ள பிறக்காமல் இருக்கக்கூடிய மாத்திரையையும் தீபாவை திங்க வச்சு இந்த வீட்டுக்கு வாரிசு இல்லாமல் பார்த்துக்கிட்டா. இவ விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் நம்ம அபிராமி, விடுங்க, நான் அவளை கவனிக்க வேண்டியது இருக்கு. டே ஏடி, உனக்கு என்ன குறை வச்சேன்? என் தீபாவை விட உன்னை தானடி நான் அதிகமாக நம்புனேன். நீ உன்னை மேலே தான் அவ்வளோ பாசத்தையும் கொட்டுனேன். ஆனால் நீ உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணி இப்படி ஒரு இதை பண்ணிய துளசியை நான் வேண்டா வெறுத்து ஒதுக்குனேன். ஆனால் அவள் இன்னைக்கு என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா? ஆனால் நீ இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு என் உப்பையே தின்னுக்கிட்டு இப்படி வந்து துரோகம் பண்ண அளவுக்கு உனக்கு பகை என்னடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம அபிராமி கிட்ட, அபிராமி நிறுத்து, அவளுக்குள்ள பகை எனக்கும் அவளுக்குள்ள பகையில் தான் இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இவ வந்து பயங்கரமான திட்டத்தோடு தான் வந்திருக்கா. இப்போவே நல்லா புரிஞ்சு நம்ம வீட்டில் நடக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்தமாக காரணம் இவ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரிக இப்போ யார் சூழ்ச்சி பண்ணதுன்னு தெரிஞ்சிட்டுல, இவனி இதுக்கு மேலே நீங்கள் அடிக்கண்டா, நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து மீனாட்சியை வந்து அந்த இடத்துல கைது பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மீனாட்சி இப்போ என்ன கைது பண்ணிட்டா என்ன, இந்த குடும்பத்துக்கும் உங்களை அழிச்சு எல்லா ஒட்டுமொத்தத்தையும் வந்து இல்லாமல் ஆக்கணும், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது வரை என் மனசு விடாது, துடிச்சிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தால் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சொல்லி வந்து கைது பண்ணிக்கிட்டு நம்ம மீனாட்சியை வந்து போகிறாங்க. இவங்க வந்து விடமாட்டேன் ஈஸ்வரமூர்த்தி, நீ இப்போவும் எப்போவும் வந்து என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இந்த துளசி, இந்த வெற்றி, இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இனி ஆப்பு வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து எங்கே இருந்தாலும் உங்களை விட மாட்டேன், என்னையும் சுந்தரையும் வந்து பிரித்த பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம கதிர் இத்தனை வாழ்க்கை அப்போ மீனாட்சி என் கூட வாழ்ந்துட்டு இருந்தது போலி வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கா. நான் அவளை எப்படியெல்லாம் வச்சுருந்தேன், ஆனால் இப்படியெல்லாம் வந்து துரோகம் செய்திருக்காள அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிர் வந்து அரண்டு போய் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா விடு கதிர், இதெல்லாம் வச்சு மனசுக்குள்ளே புலம்பிக்கிடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து கதிருக்கு ஆறுதல் சொல்கிறாங்கங்க.